மார்ச் 25 புதன்கிழமை. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. 1 கொரிந்தியர் 13:4. அன்புள்ளவர்களின் இருதயத்தில் பொறாமை தங்குவது இல்லை. ஏனென்றால் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகித்து, சகலத்தையும் நம்பி, சகலத்தையும் விசுவாசிக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் பொறாமைக்கு இடம் ஏது? அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு எதிர்மறையான பொறாமையோ ஒரு எலும்புருக்கியாகும். நீதிமொழிகள் 14:30. லூசிஃபரின் இருதயத்தில் இருந்துதான் பொறாமை ஆரம்பமானது. தன்னை தேவனுக்கு ஒப்பாக உயர்த்தி கர்த்தருக்கு சமமாக்கிக் கொண்டதினாலே அவன் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். பொறாமையினால் வந்த வீழ்ச்சி எவ்வளவு பயங்கரமான வீழ்ச்சி என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவ பிள்ளைகள் ஒருபோதும் பொறாமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் ஆபேலின் பலியை அங்கீகரித்த போது காயினுடைய உள்ளம் சந்தோஷப்படவில்லை. தன்னுடைய சொந்த தம்பிதானே அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயரட்டும் என்று எண்ணவில்லை. அவனுக்கு தம்பி மேல் பொறாமைதான் ஏற்பட்டது. அந்த பொறாமை கொலைவெறியாய் மாறிவிட்டது. தன்னுடைய சொந்த சகோதரன் என்றும் பாராமல் சகோதரனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4:3-8 வரை. இன்றைக்கும் கூட சகோதரர்கள் மத்தியிலே பொறாமையும் எரிச்சலுமான காயனின் ஆவி கிரியை செய்கிறது. சகோதரனுடைய முன்னேற்றத்தை பார்க்கும்போது நாம் அதை குறித்து கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி மகிழ்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களில் குறை காணும் போது அதை பகிரங்கப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்துவதை தவிர்த்து ஜெபத்தோடு கூட அவர்களை மன்னித்து அந்த குறை நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பாருங்கள், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். அந்த பொறாமையினால் அவனை குழியில் தூக்கி போட்டார்கள். கொலை செய்யவும் முயற்சித்தார்கள். இறுதியில் மீதியானியரின் கைகளில் அவனை விற்று போட்டார்கள். முடிவு என்னவாயிற்று? எந்த யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்களோ அவர்களே யோசேப்பை பணிந்து கொள்ளும்படியான சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வந்தார். அவனுடைய சகோதரர்கள் தரை மட்டும் தாழ்ந்து அவனுடைய பாதங்களை வணங்கினார்கள். உங்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்கள் உங்கள் முன் தாழ்ந்து போவது உறுதி. தானியேலின் மேல் பொறாமைப்பட்ட பாபிலோனின் பிரதானிகள் தானியேலை பற்றி ராஜாவிடம் அவதூறாய்க்கோள் மூட்டினார்கள். முடிவிலே என்ன நடந்தது? தானியேல் சிங்கக்கபியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டார். குற்றம் சாட்டினவர்களோ சிங்கக்கபியில் தூக்கி போடப்பட்டார்கள். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் தெய்வீக அன்பால் நிரப்பப்பட ஒப்புக் கொடுக்கிறானோ அவருடைய உள்ளத்தில் பொறாமை எளிதாய் நுழைந்து விடுவது இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட உங்களை ஒப்புக் கொடுங்கள். சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். 1 பேதுரு 2:2-3.